அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த களி என்ற சொல்லினை மீண்டும் பார்ப்போம். இந்த கலித்துறை, களி தொகை போன்ற பல்வேறு சொற்கள் அந்த களி என்ற சொல்லிலே தொடர்ந்து நமது வாழ்வினில் பயணித்துள்ளது. அந்த சொற்றொடரும் என்பதனை கூறி, களி இந்த சொல் கலித்துறை, களி விளக்கம், களி விருத்தம் போன்ற பல சொற்கள் மகிழ்ச்சியை குறிக்கும் சொற்களாக நாம் கூறுவோம். இந்த கலி என்ற சொல் தமிழ் சொல்லில் கலியுக ஆண்டு கணக்கிலும் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. கலியுக ஆண்டு கணக்கு என்று இது தமிழிலும் யுக என்பதும் நாம் இந்த கணினி நெகிழி யுகம் கொரோனா காலம் என்று சொல்வது போல் தமிழிலும் இதனை யுகம் என்று கூறுவேன் கலியுகம் என்று இது தொடர் ஆண்டு கணக்கிலும் பலர் பயன்படுத்தியுள்ளனர் அந்த காலத்திலிருந்து என்பதனை இந்த சொல்லை கலியுக ஆண்டு என்றும் பயன்படுத்தியுள்ளனர். இது மகிழ்ச்சியை குறிப்பதற்காக பெரும்பாலும் அந்த கலிப்பு என்ற சொல்லுக்கும் இந்த கலித்தொகை களி இந்த சொல்லுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் தான். உச்சரிப்பில் மாறுபடும் போது அதற்கு உண்டான தன்மை மாறுபடும். இதனை கொண்டு பல நூற்றாண்டுகளாக இந்த களி என்ற சொல்லினை பயன்படுத்தியுள்ளன. களியாண்டு என்று கரிகாலன் சோழன் பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என்று ஒட்டக்கூத்தர் பாடியுள்ளார். கரையெடுத்த காலத்தை உணர்த்தும் விக்கிரம சோழன் உலாவில் இந்த வெண்பா கூறுகிறது. தொக்க களியில் 3090 மிக்க கரிகால வேந்தனும் தான் பக்கம் அழைக்கும் போல் பொன்னியாற்று கரை கண்டான் மலைக்கும் புயத்தானும் வந்து என்று என கல்வியாண்டு 3090 கரிகால சோழன் கரையெடுத்ததாக இந்த கல்லணை காவிரி ஆற்றில் கரையெடுத்த பொன்னி ஆற்றில் கரையெடுத்ததை கூறுகிறார். அந்த கலியாண்டு 3090 என்று அந்த பாடலில் விக்கிரம சோழ உலாவில் பயந்துள்ளன என்பதனை நாம் பதியலாம். இவை பல பாடல்களாக கலிப்பா என்று பாடல்களாகவும் நமக்கு தொடர்ந்து அந்த சொல் பயணித்துள்ளது. இந்த கலித்தாலிசை, கலித்துறை, கலிவிருத்தம் என்ற 3 இனங்களை கொண்டது இந்த கலிப்பாவும். கலித்தாலிசை என்று 2 அடிகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட அடிகளோ ஈட்டடி மிகுந்து ஏன அடிகள் தம்முள் அளவு ஒத்து ஒரு பொருள் 3 அடிக்கும் தனியையும் வருவதும். இந்த அடி என்ற சொல், அடிகள் போன்ற சொல்கள் பல காலகட்டத்தில் நாம் பார்த்திருந்தாலும் அடி, படி, தடி, நடி இந்த பல சொற்கள் இந்த இருவேறு சொற்கள் இந்த ஒரு சொல் பல பொருள்களை கொண்டதாக அமைந்துள்ளதை நாம் இந்த நேரத்தில் இந்த அடி என்ற சொல்லையும் நாம் பெரும்பாலும் பயன்படுத்துவோம். மற்ற முறையும் இந்த படி, அடி, நடி, தடி, அடி இந்த இரு எழுத்து சொற்களும் நமது வாழ்வினில் பல்வேறு நிலைகளில் பயன்பட்டுள்ளது என்பதனை இந்த பதிவில் சொல்கிறோம். அதே போலதான் கலிப்பா, கலித்தாலிசை, கலித்துறை, கலிவிருத்தம் போன்ற 3 இனங்களும் இது பல காலகட்டங்களில் நமக்கு பயணித்துள்ளது. கலித்துறை என்பதனை ஒவ்வொரு துறையாக நாம் கொள்ளலாம். இந்த கலித்துறை என்பதனை திணை என்று ஒரு நாட்டு மக்கள் பயன்படுத்துவதையும் நாம் அறிவோம். இவற்றையெல்லாம் பல்வேறு நமது தற்கால தமிழறிஞர்கள் சாலமன் பாப்பையா போன்றவர்களெல்லாம் தமது நூலில் பயன்படுத்தியுள்ளார். தமிழ் பாவனங்களில் ஒன்றான துறையின் வகைகளில் கலித்துறையும் ஒன்று. இந்த பல்வேறு ஓசைகள் உடையது இதனை அந்த கலித்துறை போன்ற உடையது என்பதனை பரிந்துள்ளார். இவ்வாறான பதிவு நமக்கு வாழ்வினை இந்த சீர் அடி இந்த சீர் அடியெல்லாம் நமது வாழ்வினை சீராக நாம் வாழ்க்கையை நடத்துவதற்காக அந்த சொற்கள் அமைத்ததையும் சீரடி என்ற போன்று உடையதாக நெடில் அடி இந்த நெடில் ஒளியினை கொடுத்து அந்த அடியுடன் சொற்கள் அமைந்துள்ளது என்பதனையும் அறியலாம். சீர்கள் வடிவமாக நெடிலடி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்களிலும் அதனுடைய சொற்களை பயன்படுத்தி அந்த சொற்கள் பயன்பாட்டு நிலைக்கு இவ்வாறான பாக்களை, பாட்டினை, பண்ணினை, பண்பாட்டினை நமக்கு தொடர்ந்து அந்த பதிவின் இயற்பின் சொல்லினில் பதிந்துள்ளதனை என்பதனை ஒளிக்குறிப்பிலிருந்து 7 எடுத்தால் கணினி போன்ற பல்வேறு நிலைகளும் இதன் தொடர் நீண்டு கொண்டு இருக்கிறது என்பதனை நாம் இதில் புரிந்து கொள்ளலாம். இவை 4 எதுகை கொண்டிருக்கும் என்கிறார். இந்த 4 அடிகளையும் விருத்தம் என்பது நமது வாழ்வினில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அடிதோறும் 4 அடிகளும் எதுகை அமைப்பில் ஒன்று இருக்கும். இந்த எவற்றுக்கும் துணையாக இந்த கைமாறு கருதாவில் எவற்றுக்கும் துணையாக எதுகை என்பது இலக்கண குறிப்பில் வேறு அர்த்தம் கொண்டாலும் வேற அர்த்தம் கொண்டாலும் நமது எவற்றுக்கும் துணையாக இந்த எதுகை என்ற அந்த சொல் அமைப்பினில் நாம் தோற்றுவிக்க முடியும். ஒவ்வொரு அடியினையும் அந்த உயிரெழுத்துக்களிலே மெய்யெழுத்துக்களிலே கூட நாம் தொடர்ந்து நாம் தற்கால
பயன்படுத்தப்படும் பல்வேறு சொற்கள் அமைக்கலாம். பொதுவாக ஒரு மனித இனத்தில் ஒரு தலைமையில் உள்ள இயற்கையின் இறைவனை ஒன்றென பதியும் நிலையில் நாம் என உணர்ந்து அறிவார்ந்த செயலாற்ற கம்பர் பதிந்துள்ளார். இந்த கம்பராமாயணத்தில் முதல் பாடலாக ஒரு கலிவிருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலே ஒரு மனித இனத்தை ஒரு தலைமையில் மனித இனத்தினை ஒரு தலைமையாக கொண்ட இயற்கையின் பண்பாட்டை புரிந்து கொள்ளலாம், இதை அறிந்து கொள்ளலாம். இறைவனையும் ஒன்றெனப்பதியும் இறைவன் துதிபாடும் இறைவனை போற்றி புகழும் அந்த அவர்களும் பகிர்ந்து தன் இந்த உலகு எவ்வாறு நிலையில் பெற்றுள்ளது என்பதனை கம்பர் பகிர்ந்துள்ளது. இந்த கலிவிருத்தம் என்ற அந்த அடியில் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று நாம் இந்த ஒவ்வொரு சொல்லிலும் நாம் எடுத்துக்கொண்டால் கூட உலகம் யாவையும் தாம் உல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா வினை அழகினா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே என்று அந்த ஒவ்வொரு இறை வடிவம் நோக்கி செல்லும் நபர்களுக்கும் இயற்கை வடிவம் நோக்கி செல்லும் நபர்களுக்கும் எளிதான முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் கம்பர் பாடியுள்ளது மிகவும் வியக்கத்தக்க ஒன்று. இந்த ஒவ்வொரு கூற்றும் தலை அவர் தலை நமது ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு பயன்படுகிறதோ அவ்வாறாக நாம் இறைவனையும் இயற்கையும் ஒன்றென கருதி அவற்றை நல்ல முறையில் துதி கொண்டோம் என்றால் துதி என்பது துணையாக தினமும் தரிசிப்பது, துணையாக தினமும் நமது செயலினை சொல்லாக்கத்தினை செயலாக பதிப்பது, செயல்படுவது போன்றவற்றினை தலைவர் அன்னவர் சரண் நாங்களே என்று அந்த ஒவ்வொரு கடவுள் வழிபாட்டு நிலையிலும் பதிந்துள்ளதை இதை மேலும் மேற்கொள்ளலாம் என்று கூறி இந்த கலிவிருத்தம் கலித்துறை என்ற பல்வேறு நிலைகளில் பல பாடல்கள், இலக்கிய பாடல்கள், இலக்கிய தொகுப்பு, சிவ சிந்தாமணி, கம்பராமணி போன்ற படைப்புகள் பாவிடம் நிகழ்ந்து காணப்படும் கலித்துறை கட்டளை கலித்துறை என்றும் கூறுவர். இவை இந்த கலித்துறை இதன் வகையில் ஒன்று. மண்டலத்துறை நிலைத்துறை என 2 வகைப்படும். இவ்வாறான பாடல்கள் இவற்றில் தொகுத்துள்ளனர். நன்றுடைய யானை தீயதில் யானை நரைவெல்லை ஒன்றுடையானை மொய்யொரு பாகம் உடையானை என்றடைக்கும் யாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே என்று சம்பந்த தேவாரம் என அந்த பாடலில் கல்நிலை துறையில் அந்த பாடலில் பதிந்துள்ளார். இவ்வாறான அந்த கூற்று நமது வாழ்வினை நன்று உடைத்த ஒரு செயலின் ஒன்று உடைத்த ஒரு செயலின் சென்று அடையும் நல்ல ஒரு திசையும் நமக்கு துணையாக வேண்டும் என்று கூறி நாம் பல்வேறு இணைகள் இந்த செயல்பாக்களை 4 அடி ஈட்டுச் சீர்குழிமாக எனவும் மிக்க மாதமும் வீட்டிலக்கடன் தலை விளைக்கும் தக்க தானியங்கள் தனப்பெரும் போகத்தை பிடிக்கும் தொக்க சீலங்கள் ஏக்கமை துறக்கத்தை பயக்கும் சிக்கன் பூசனை திகழொளி பிளம்பினை திருத்தும் என களிமண்டலத்துறையில் அந்த பாடலை பகிர்ந்துள்ளார். இது 5 அடியாய் அடிதோறும் பொருள் முடிந்து அடிமறியாய் வந்ததன் களிமண்டலத்துறை வந்து அந்த ஒரு மாறி மாறி வரும் சூழ்நிலையை ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அடியிலும் பகிர்ந்துள்ளனர். இவை அடிகளை மாற்றி போட்டாலும் பொருளில் மாற்றம் இருக்காது. இந்த இது போன்ற சொற்கள் சில அடிகளை மாற்றி போட்டாலும் அந்த பொருளில் பெரும்பாலும் மாற்றம் இருக்காது. சொல் அடியினை மாற்றி தகுந்தவாறு பயன்படுத்தினர். இது களிமண்டலத்துறை என்பது. இதை பாட்டி அடுத்த பாடலாக நானும் தொழியும் ஆயமும் மாடும் துறை நன்னித்தானும் தேரும் பாகனும் வந்தன் நல்லுண்டான் தேனும் பாலும் போல்வனச் சொல்லி பிரிவினர் ஆணும் புல்லும் கைதேயும் எல்லவும் கையன்றே கலிநிலைத்துறையில் அந்த 4 அடிகளில் ஈட்டுச்சி புளிமாங்காய் இது அடிமறி ஆகாமல் 5 அடியான் மைந்தமிழ் கலிநிலைத்துறை என்று அந்த பாட்டில் பதிந்துள்ளனர். இவ்வாறான குறிப்புகள் பல்வேறு அந்த பதிவினில் உள்ளதை தொடர்ந்து நாம் பின்பற்றும் சூழ்நிலை இன்று இல்லாத போயிலும் பல பாக்கள் இதனுடைய பல அடி தொடராக நாம் பயன்படுத்தலாம் என்பதை இந்த பதிவில் மேற்கொள்ளலாம். இந்த கட்டளை கலித்துறை என்பது கெழுத்து எண்ணி பாடப்படும் களி யாப்பு என்று பொருள். யாப்பு என்பது யாப்பு அணி என்ற நமது
தமிழ் இலக்கணப்படி உருவமே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த ஆப்பு அந்த ஒரு அணியாக, ஒரு தொகுப்பாக எழுத்திலிருந்து சொல் எவ்வாறு, சொல்லிலிருந்து ஒவ்வொரு பொருள் எவ்வாறு பொருள் பொருள் நிலையும், அப்புறம் அதை யாப்பு நிலையும், அணி நிலையும் கொண்டு செல்வது நமது இலக்கணம். இலக்கணம் என்பது நாம் அடிக்கடி கூறுவது போல் இலக்கை நோக்கி அக்கணத்திலே புரியும் சொல்வதற்கான ஒரு மொழிக்கூற்று இலக்கணம் என்பது தமிழ் மொழியிலும் அதே போல்தான். இவை துறை என்பது பாயினத்தின் ஒரு வகைக்கு பெயர். துறை என்பதை சாலமன் பாப்பையர்கள் திணைக்கு அந்த நூலிலும் புறநானூறு அந்த நூலிலும் மிகவும் தெளிவாக ஒரு அந்த துறை திணை உண்டான வித்தியாசத்தை பகிர்ந்துள்ளார். காரைக்கால் அம்மையார் தான் இவ்வகையையும் முதலில் பயன்படுத்தினார் என்பது சமீபத்தில் நாம் இந்த பாடல் சமீபத்தில் காரைக்கால் அம்மையார் பயின்ற பாடலும் தெரிந்து கொள்ளலாம். எழுத்து எண்ணி பாடுகிற பொழுது ஒற்றெழுத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உயிர் அல்லது உயிர்மெழு எழுத்துக்கள் மட்டும் எண்ணி எழுதுவது வழக்கம். இந்த சொற்கள் காரைக்கால் அம்மையார் இந்த பாடலே வந்து முறைப்படுத்தி தற்கால அந்த காலகட்டத்து அந்த நூற்றாண்டுக்கு தக்கபடி எழுத்தை எண்ணி அந்த பாடுகிறோம் ஒற்றெழுத்துக்கள் அந்த ஒரு புள்ளி வைத்து எழுதுவது, மெய் எழுத்துக்களை எவ்வாறு எழுதுவது என்பதெல்லாம் பாடியுள்ளார். இவர் ஒரு அடி நேரசையில் தொடங்கினால் ஒற்று நீக்கி 16 எழுத்துக்கள் இருக்குமாறும், நிறையசை கொண்டு தொடங்கினால் ஒற்று நீக்கி 17 எழுத்துக்கள் இருக்குமாறும் பாடுவார் என்பது அந்த பாக்களின் வரிசைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பாட்டின் நிலை பெற்றுள்ளது என்பதனை நாம் அறிந்து கொள்ளலாம். இவை அந்த தொகுப்பில் செய்யுளில் மொத்தம் 64 எழுத்துக்களும் நேரசையில் தொடங்கும் போது, நிறையசையில் தொடங்கினால் அச்செயலில் 68 எழுத்துக்களும் அடங்கியுள்ளது என்பதனை அந்த பதிவினில் பதிந்துள்ளதை பதிகிறோம். ஒவ்வொரு அடியும் 5 சீர்கள் இருக்கும். அவை செப்பலோசை கொண்டதாக இருக்கும். செப்பலோசை என்பது வெண்டலை கொண்ட சீர் இணைப்புகள். இந்த 5 சீர்களில் உள்ள சீர் விளங்குவதற்காக வாய்ப்பாடு கொண்டிருக்கும். இந்த சீர் நேர்மாங்காய் என்ற அந்த வாய்ப்பாடுகளை கொண்டிருக்கும். இவை மாவிலம் காய் வாய்ப்பாட்டில் முடியும் சீர்கள் மட்டுமே வரும். இவை பாடல்கள் ஏதுவாக என்ற எழுத்தில் முடிவது வழக்கம். இவற்றையெல்லாம் நமது தற்கால நடைமுறைப்படி பயன்படுத்துவது மிகவும் ஒரு குறிப்பிட்ட நபரை சில பேரை பயன்படுத்துகின்றனர். கலித்தொகை பாடல்களை அறிவோம். இன்ன திணையை இன்னார் பாடினார் என்பது பெருங்கடுக்கோள், பாலை, கபிலன், குறிஞ்சி, மருதினை, நாகன், மருதம், அருஞ்சோழன், நல்லுருத்திரன், முல்லை, நல்லந்துவன், நெய்தல், களவிவலார் கண்ட கலித்தொகை நூலில் உள்ள இந்த கலித்தொகை நூலில் உள்ள இந்த ஒவ்வொரு பாடல்களும் கலித்தொகை என்ற அந்த தொகுப்பில் பாலைத்திணை பாடலை பாடவன் பெருங்கடுக்கோ என்றும் பெருங்கடுங்கோ என்றும், குறிஞ்சி திணை பாடலை பாடியவன் கபிலன் என்றும், மருதத்திணை பாடல்களை பாடியவன் மருதன் இளநாகன் என்றும், முல்லைத்திணை பாடல்களை பாடியவன் சோழ நல்லுருத்திரன் என்றும், நெய்தல் திணை பாடல்களை பாடியவன் நல்லந்துவன் என்றும் இந்த கலித்தொகை நூலில் உள்ள திணைகள், அதாவது துறைகள் வரிசையாக திணை துறை அந்த ஒவ்வொரு திணை 5 வகை துறை அந்த 10 வகையில் உள்ள அந்த பாடலின் அடிப்படையில் இந்த அந்த திணையை கொண்டு அந்த தொகுப்பினை கலித்தொகை பகிர்ந்துள்ளது என்பதை அந்த பாடலில் இந்த பதிவின் மூலம் அறிந்துள்ளலாம். இவ்வாறான கலைஞத்து பரணி இது கர்நாடகரை தொண்டமான் புகழை செய்யங்கொண்டார் என்னும் புலவர் பாடியுள்ளார். இந்த புறநானூறு 66வது பாடலில் ஏது வெற்றி என்று நின்னினும் நல்லனோ என்று பாடியவர் வெண்ணி ஏற்றியார். அந்த வெண்ணி என்பது திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் அருகே உள்ள ஒரு ஊர். இவ்வூர் வெந்நீர் என்ற காலத்தில் வழங்கப்படுகிறது. சங்க காலத்தில் மண்பாண்டங்கள் செய்தவர்கள் வெட்கோவர் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களில் சிறந்தவர்களுக்கு புயம் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. பாடப்பட்டும் சோழன் கரிகால் பெருவளத்தான் இவனை பற்றிய குறிப்புகள் பாடலில் உள்ளன. இவ்வாறான பாடல்கள் அந்த காலகட்டத்தின் பின்னணி சூழ்நிலை, அவர் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதற்கு உண்டான பதிவு அந்த பதிவினில் உள்ளது. இவற்றில் நாம் அந்த பாடலில் ஏற்கனவே பல தொகுப்புகளில் பதிந்துள்ளோம். இவை வாகை பூ தலையில் சூடிய பகவரை வென்று ஆரவாரித்தலை பற்றிய பாடல்கள் வாகை திணையில் அடங்கும் துறை. அரச வாகை அரசனது இயல்பை எடுத்துரைப்பதாம். நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ சென்று அமர்கடந்த நின் ஆற்றல் தோன்று வென்றோ நின்னினும் நல்ல நன்றோ கலிகள் ஆனர் பெண்ணி பறந்தலை. அந்த கலிகள் அந்த சொல்லிற்காக
பகிர்ந்துள்ளோம். இந்த மொழி அந்த பொருள் பார்த்தோம் என்றால், நளி என்பது செறிதல் என்றும், குளிர்ச்சி என்றும், இரு பெரிய என்றும், முன்னீர் கடல் என்றும், நாவாய் கப்பல் என்றும், வழி காற்று என்றும், ஒருவன் வலியவன் என்றும், மருகன் வழித்தோள் என்றும், களி செருக்குறுதல். இந்த களி என்ற இந்த பாடலில் இந்த களி இந்த செருக்குறுதலை குறிப்பதற்கும், அடுத்து அமர்போர் கடந்த அழித்த அன்றோ அல்லவோ களி இந்த களி கலைத்தல், அந்த செழித்தல் கலைத்தல் என்ற இந்த 2ற்கும் உள்ள வித்தியாசனை இந்த பாடலின் மூலம் நாம் பரந்தலைந்து அந்த போர்க்கலை என்ற இடத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த கூற்றுகள் நமக்கு ஒரு கூட்டுத்தன்மையை, அந்த சொல்லின் தன்மையை அறிந்து கொள்வதற்குண்டான ஒரு பதிவாக மேற்கொண்டுள்ளோம். கரிகால உலக வென்றோய் வெண்ணீர் பரந்தலைப்பட்ட புறப்புண் நாணி உலகத்து புகழ்மிக எய்தி வடக்கிருந்தோன் இன்னினும் நல்ல நன்றே என கூட்டுக என்று அந்த காற்றின் இந்த பாடலின் உரையாக காற்றின் இயல்பை அறிந்து நீர் நிறைந்த பெரிய கடலில் மரக்கலத்தையொட்டிய வலியவர்களின் வழித்தோன்றலே என்று அந்த ஒவ்வொரு வழித்தோன்றலின் அவர்கள் தோன்றிய வழி செருக்குடைய யானைகளுடைய கரிகால் வளவனே போருக்கு சென்று உனது வலிமை தோற்றுமாறு வெற்றி கொண்டவனே மிகுந்த அளவில் புதிய வருவாய் உள்ள வெண்ணி என்ற ஊரில் நடைபெற்ற போரில் முதுகில் புண்பட்டதுக்கு நாணி வடக்கிருந்து மிக்க பொருளுடன் முன்னலம் எய்திய சேரமான் பெருஞ்சோழ உன்னை விட நல்லவன் 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 என்று அந்த பெருஞ்சோழன் புகழில் அவன் தோற்ற போதும் அவனுடைய புகழை பாடும் அந்த பாடலாக கூறுகிறார். இவற்றை காற்றை பயன்படுத்தி கப்பலை செலுத்தும் முறையில் சங்க காலத்திலே தமிழர்கள் அறிந்துள்ளனர் என்பதை பாடலில் அறிந்து கொள்ளலாம். இந்த களி என்ற சொல் இந்த வித்தியாசத்தை களி இந்த களி தொகை என்ற போன்ற பல யுகம் ஆண்டு என்ற இரு நொடிக்கூற்றின் அந்த நமது அந்த இரு சொல்லில் உள்ள அமைப்பில் இன்று நாம் இந்த களித்தொகை களிப்பாட்டினை களித்துறை பல்வேறு பதிவினை மேற்கொண்டு இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறோம். இதுகாரம் கேட்டமைக்கு நன்றி கூறி மீண்டும் தொடர்வோம் என்று கூறி